Good evening, everyone. Good evening, ma'am. Okay. So, and today we are in the chapter 3. Chapter 3 name என்னடா? Theory of production and cost. Okay. So, adila we are in the topic of returns to scale. Okay. So, before that, you should get clear about what is law of variable proportions. நேத்து படிச்சோமா? Yes, Yes or ma'am. no? Okay. So, what is law of variable proportions, Kana? அப்படின்னு என்னடா law of variable proportions என்னது? Ma'am, in a short run, ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ்டா இருக்கும், மற்ற வேரியபிள் இதை ஐயோ. ஓகே, அது வந்து ஷார்ட் ரன்னு சொல்லலாம். இன்னும் பெட்டரா எப்படி சொல்லலாம்? What is law of variable proportions? டேய் சொல்லுங்கடா. மேம் சொல்றீங்களா நான் சொல்லவா? மேம் ஒரு நிமிஷம். Ma'am, behavior of output when proportion of input changes. ஓகே, behavior of output when proportion of input changes. Good அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இன்னும் பெட்டரா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா listen. Law of variable proportions and law of returns to scale ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோ. ஓகேயா? சோ என்னடா பெண்ண எழுத மாட்டேங்குது? ரைட். கண்ணா டிஸ்ப்ளே ஆகுதாமா? Yes, ma'am. எஸ் மேம். So one வந்து law of variable proportions, another one is law of returns to scale. Anna, please get clarify about this. Okay, so மறுபடி மறந்துடாத. Okay, this is law of returns to scale and this is law of variable proportions. Yeah. Okay, this is relates to என்ன period ra? Short run. Short run. And this one is Long run. long run. இதுல at least one input என்னவா இருக்கும்? ஃபிக்ஸ்டா இருக்கும். Others சேஞ்ச் variable. Here all inputs என்னமா? வேரியபிள். Variable. Okay, and next thing வந்து law of variable proportions அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. changes in output as a result of changes in or variations in changes in variable factor proportions. Okay, so ma'am அப்படின்னா என்ன அப்படின்னா will tell you. Okay, see இப்போ
நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பெண்ணு வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் ஓகேயா அந்த பெண்ணுக்குள்ள போடுற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்ணா லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஓகேயா சோ இது எல்லாத்தையுமே உள்ள போடலைனாலும் கூட அட்லீஸ்ட் கேபிட்டல் அண்ட் லேபர் அண்ட் ரா மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற இன்புட் ஓகேயா மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ற இன்புட் சோ அந்த இன்புட்டை என்ன வேரியேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம் ஓகே மேபி கேபிட்டல் ஒரு ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம் ரா மெட்டீரியல் 3 ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் லேபர் வந்து என்ன சொல்றது 2 ப்ரொபோர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் சோ வேரியபிள் ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் மாறி ஒன்னு மாறி இருக்கும் கேபிட்டல் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் ரா மெட்டீரியல் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் நெக்ஸ்ட் லேபர் ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும் சோ இதுல நடக்கிற சேஞ்சஸ்னால அவுட்புட் எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது தட் இஸ் கால்ட் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னா என்ன மேம் அப்படின்னா சேஞ்சஸ் இன் output as a result of changes in அந்த changes எப்படி இருக்கும்னா increase or decrease in factor proportion ஓகே சோ என்ன சொல்றான் அட் அ டைம்ல எல்லா இன்புட்டுமே அதாவது லேபர் ஆகட்டும் ஓகே சி லேபர் ஆகட்டும் கேபிட்டல் ஆகட்டும் லேபர் ஆகட்டும் என்னடா லேபரோ கேபிட்டலோ இல்ல ரா மெட்டீரியலோ இத அட் அ டைம்ல டிக்ரீஸ் பண்ற இல்ல அட் அ டைம்ல இன்க்ரீஸ் பண்ற இதனால உன்னோட அவுட்புட் வந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்கு சோ திஸ் இஸ் கால்டு ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆனா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் என்னன்னா இத நீ வந்து டிஃப்ரெண்ட் டீஸ்ல எடுத்திருக்க இப்போ 1:4:5 ஒரு ப்ரொபோர்ஷன் லேபர் 4 ப்ரொபோர்ஷன் கேபிட்டல் 5 ப்ரொபோர்ஷன் ரா மெட்டீரியல் எடுத்திருக்க இந்த மாதிரி ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நடக்கிற வேரியேஷன்ஸ்னால அவுட்புட் எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஓகேயா சோ டே யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா புரியலையா கேளு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஏ வாய துறடா புரிஞ்சிருச்சுங்க மேம் புரிஞ்சிச்சு மேம் ஓகே சோ அப்ப ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா லிசன் ஓகே we shall now study about the changes in output when all factors of production in a particular production function are increased together ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ஒரு ஃபைனல் கூட்ஸ் வந்து எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது ஃபைனல் அவுட்புட் ஃபைனலா உனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுதான் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இது இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா we shall study the behavior of output in response to a changes in the scale ஸ்கேல்ல மாற்றம் ஆகுறதுனால அவுட்புட் எவ்வளவு மாறுதுன்றத பத்தி பார்க்கலாம்னு சொல்லி சொல்றோம் ஓகேயா சோ அப்ப சேஞ்சஸ் இன் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா all factors of production are increased or decreased in the same proportion okay அப்ப changes in scale changes in factor proportion ஒண்ணா அப்படின்னா கிடையாது ரெண்டும் வேற வேற okay so changes in output as a result of variation in factor proportion அப்போ நீ உள்ள எடுத்துக்கக்கூடிய the factors of production வந்து வேரியேஷன் ஆயிருக்கு வேற வேற ரேஷியோஸ்ல எடுத்திருக்க அதனால உன்னோட அவுட்புட் மாறுதுன்னா தட் இஸ் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஓகேயா இதுவே அட் அ டைம்ல எல்லா இன்புட்ஸும் இன்க்ரீஸ் பண்ற ஆர் டிக்ரீஸ் பண்ற அதனால அவுட்புட் வந்து மாறி இருக்கு அதாவது சேம் ப்ரொபோர்ஷன்ல ஒன்னு இன்க்ரீஸ் பண்ற இல்ல டிக்ரீஸ் பண்றேன்னா அது சேஞ்ச் இன் ஸ்கேல்டா வேற வேற ரேஷியோஸ்ல எடுத்துக்கிறேன்னா அது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஓகே கண்ணா சோ நெக்ஸ்ட் இட் should be kept in mind that the returns to scale faced by a firm excuse me changed by the
scale by a firm are solely technologically determined and are not influenced by the economic decisions taken by the firm or market conditions. So அப்ப என்ன சொல்றான், returns to scale அப்படின்றது அப்படின்ற அந்த decision யாரோடது அப்படின்னா only solely depends upon டெக்னாலஜிக்கலா நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தானே தவிர எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ்னாலயோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னாலயோ நம்ம அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் சோலி வெஸ்ட் அப்பான் தி technological determination. Okay, next, returns to scale may be constant, increasing or decreasing. Okay, law of variable proportions oda மூணு stages என்னடா? Tell me. Increasing returns, diminishing and negative returns. Negative returns. Like that, returns to scale மூணு stages இருக்கு. ஒன்னு constant returns, next increasing returns, third one decreasing return. இது ரொம்ப 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 ஈஸிடா. அதை கம்பேர் பண்றதுக்கு law of variable proportions கம்பேர் பண்றதுக்கு it is more than easy. Okay, if we increase all factors, okay, இத தியரியா கொடுத்திருக்கான். நான் உனக்கு என்ன ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, சோ okay, we will move to notes. Okay, take notes kana. Clear canvas கொடுத்துறலாமா? Yes ma'am. இல்ல யாராவது ரெஃபர் பண்ணுவியாடா? கூட போயிடுச்சு. Okay, so take notes down. Returns to scale. தெரியுதாமா? Yes ma'am. Okay, so first returns to scale. அதுல changes in scale na என்ன? Okay, scale and changes in factor proportion na என்னன்னு எழுதிக்கோ. Okay, changes in scale அப்படின்னா changes in output, changes in scale means changes in output as a result of changes in scale. அதாவது அப்படின்னா என்ன, changes in scale அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா all factors of production increased or decreased in the same proportion. Soundar? ஏய் சௌந்தரே, தூங்கிட்டனடா? மேம் கேக்குதா? சௌந்தர், மேம் கேக்குதா? இப்பதான் கேக்குது. கிளாஸ் ரெக்கார்டிங்ல தானே இருக்கு? எஸ் மேம், ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சேஞ்சஸ் இன், சோ அப்போ சேஞ்சஸ் இன் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் சேம் ப்ரொபோர்ஷன்ல ஒன்னு இன்க்ரீஸ் பண்றோம் இல்ல டிக்ரீஸ் பண்றோம். அதாவது இப்ப என்ன சொல்றது, 2% இன்க்ரீஸ் பண்ணாலும் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணாலும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணணும். சோ அதுதான் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ் சேம் ப்ரொபோர்ஷன். பட் இங்க அப்படி கிடையாது, வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல நம்ம எடுக்கிறோம், அதனால அவுட்புட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுறது அப்படின்றதுதான் சேஞ்சஸ் இன் ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன். நம்ம சேஞ்சஸ் இன் அவுட்புட் as a result of changes in output as a result of variations in factor proportions.
ஓகே, அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட், அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. the next returns to scale அப்படின்றது வந்து பார்த்த அப்படின்னா, ஓகே, returns to scale அப்படின்றது என்னன்னா மேபி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். constant returns to scale. So constant returns to scale அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா increase in all factors, increase in all factors or increase in a scale in a given proportion. So due to this increase in output also, increase in output in the same proportion. அதாவது கண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரு, லேபர், ஓகேயா, கேபிட்டல், ரா மெட்டீரியல் இருக்கு. ஓகேயா, அப்ப இது ஆல்ரெடி நீ என்ன ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஓகே, 2:1:3 அப்படின்ற ப்ரொபோர்ஷன்ல நீ யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் மேனுஃபேக்சரர் ஆஃப் பென் அப்படின்னா உனக்கு ஒரு 5 பென் வந்து நீ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். 3 அதாவது 2:1:3 3 ப்ரொபோர்ஷன் ரா மெட்டீரியல், 1 பங்கு கேபிட்டல், 2 பங்கு லேபர் எடுத்தேன்னா 5 பென் நீ ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படின்னா இப்ப என்ன பண்றேன்னா அட் அ டைம்ல இன்க்ரீஸ் பண்ற எல்லாத்தையுமே, அதாவது 2% இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னா இது அப்படியே என்ன ஆகும், இதுல 2% அப்படியே இது நீ போட்ட அப்படின்னா 4 ஆகும், இது 2 ஆகும், இது வந்து என்ன ஆகும் 6 ஆகுமா. சோ அப்படியே வந்து என்னன்னா டபுளிங் ஆர் ட்ரிபிளிங். சோ அப்ப இதுல கிடைக்கிறதும் வந்து என்ன ஆகும்னா இது அப்படியே 2 மடங்கு அப்படின்னா 10 பென் கிடைக்கும். இல்ல டிக்ரீஸ் பண்ணாலும் சேம் அதேதான். சோ அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா டபுளிங் ஆர் ட்ரிபிளிங், இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரே விதத்துல, டிக்ரீஸ் பண்ணாலும் ஒரே விதத்துல. சோ அப்போ உனக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் அதே ரேஷியோல அதே ப்ரொபோர்ஷன்ஸ்ல கிடைக்குது. சோ அப்ப திஸ் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஸ்கேல் இன் a given proportion will gives increase in the output in the same proportion. இங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல நீ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணியோ அதே அளவு சேஞ்சஸ் தான் இங்க அவுட்புட்ல தெரியும். சோ அப்போ அட் லாஸ்ட் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்ட அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ கண்ணா, சாரிடா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. டபுளிங் ஆர் ட்ரிபிளிங், doubling or tripling, doubling or tripling of all factors will cause a doubling or tripling of output. So அப்போ நீ டபுளா எடுத்துட்டாலும் சரி, ட்ரிபிளா எடுத்துட்டாலும் சரி, இன்புட்ஸா உனக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் சேம் டபுள் ஆர் ட்ரிபிளா இருக்குதுன்னா தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். சோ நீ எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல இன்புட் எடுத்துக்கிறியோ அவ்வளவு ப்ரொபோர்ஷன் உனக்கு அவுட்புட் வந்து அதே அளவு சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னா, சோ திஸ் இஸ் கால்டு என்னக்கா கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்.
ஓகேயா? சோ அப்ப கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல என்னன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னா, டேக் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்துக்கோ. கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், திஸ் இஸ் அதர்வைஸ்ட் நவுன் as, இங்க திஸ் இஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இஸ் அதர்வைஸ்ட் நவுன் as linear homogeneous production function. ஓகேயா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, constant returns to scale is otherwise known as linear homogeneous production function. So அப்ப the linear homogeneous production function எதுன்னு கேட்டீங்கன்னா, k into q power q of x into function. ஓகே, இந்த இடத்துல இந்த ஸ்மால் கே, இந்த கே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன்ரா. என்ன ப்ரொபோர்ஷன்ல நீ எடுத்துக்கிறியோ அதே ப்ரொபோர்ஷன்ல தான் உனக்கு அவுட்புட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இன்புட் எந்த ப்ரொபோர்ஷன்ல நீ எடுத்துக்கிறியோ, அதாவது கேபிட்டலையும் லேபரையும் என்ன ப்ரொபோர்ஷன்ல, இப்ப 2:2 எடுத்துட்டாலும் சரி, உனக்கு கிடைக்கிற அவுட்புட் 2:, அதே சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். So this is called constant returns to scale. யாருக்காவது டவுட் இருக்கா அதுல? மேம் எனக்கு புரியல. நோ மேம். நோ மேம். நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அம்மா நான் பேசுறது கேக்குதாடா? எஸ் மேம். எஸ் மேம். So increasing returns to scale, மேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சி நீ வந்து இன்புட்ஸ வந்து 2% இன்க்ரீஸ் கொடுக்குற ஆர் டிக்ரீஸ் கொடுக்குற அப்படின்னா, டு தட் எக்ஸ்டென்ட் அவுட்புட் வந்து 4% இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். அதாவது 2% நீ இன்புட் இன்க்ரீஸ் பண்ணா அவுட்புட் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகும். 2% நீ டிக்ரீஸ் பண்ணா அவுட்புட் வந்து 4% டிக்ரீஸ் ஆகும். அதாவது நீ எந்த இன்புட்ஸ எந்த ரேஷியோல நீ போடுறியோ அதை விட அதிகமா உனக்கு அவுட்புட் கிடைக்கும். சோ அப்ப அது என்னதுதான் நமக்கு இன்க்ரீசிங் ரிட்டர்னா? நான் உள்ள போடுற ரா மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, பட் ஆனா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இதே நான் என்ன போடுறேனோ அதுவே எனக்கு அப்படியே கிடைக்குதுன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். இன்க்ரீஸ் எந்த அளவு பண்றனோ அந்த அளவே கிடைக்குதுன்னா அது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். டிக்ரீசிங் எந்த அளவு பண்றனோ அந்த அளவு அவுட்புட் கம்மியாகுதுன்னா அதுவும் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அதை விட அதிகமா சேஞ்சஸ் நடக்குது உன்னோட அவுட்புட்ல அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஓகே, output increases the greater proportion than increase in scale or inputs. Increase in scale or inputs. Okay, next, when firm expand its operation, it will uptime increasing returns to scale. Ma notes எடுத்துக்கடா. Scale in the beginning. Okay.
என்ன சொல்றான் அப்படின்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவுட்புட் இன்க்ரீசஸ் இன் த கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் தென் த இன்க்ரீஸ் இன் இன்புட். சோ நீ இன்புட் எந்த விதத்துல எடுத்தியோ அதை விட அதிகமா நமக்கு கிடைச்ச ஃபைனல் இன்புட் இருந்ததுன்னா தட் இஸ் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்க. சோ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், என்னோட கம்பெனியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஐ வில் earn or obtain increasing returns. ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல என்னோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ I will obtain increasing returns in the beginning. Yeah, ma'am, அப்படின்னா so the reason for this indivisibility of the factor. பிரிக்க முடியாது. ஓகே, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதுக்கு இவ்வளவு அதுக்கு இவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்க முடியாது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெஷினரி இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுல்லா வந்து ஒரே மெஷினரி தான், அதை வந்து எல்லாருக்கும் பாதி பாதியா பிரிச்செல்லாம் கொடுத்துட முடியாது. So this is called indivisibility of factor. Indivisibility of factor is another reason for increasing returns to scale. Okay. சாரி, என்னோட த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் ஃபார் டுடே இட்செல்ஃப். ஓகே, கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஓகே, அப்போ இன்டிவைசபிலிட்டி ஆஃப் ஃபேக்டரும் கூட இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலுக்கு ஸோ ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஓகே கண்ணா, because some factors are available. Some factors are available in large and lumpy units. ஏன் அதை பிரிக்க முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி தான், மெஷினரி எல்லாம் வந்து ஒரு லம்ப் யூனிட்டா தான் கிடைக்குமே தவிர அதை போயிட்டு பாதி பாதியா பிரிச்சு டிஸ்மேண்டில் பண்ணியெல்லாம் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. ஓகே, see here you are increasing returns to scale அப்படின்னா so stated earlier increasing returns to scale means that the output increases in the greater proportion than the increase in inputs. ஓகே, சோ இன்புட்ல என்ன ரேஞ்ச் எடுத்துக்கிறோமோ அதை விட அவுட்புட் அதிகமா கிடைக்கிறதுக்கான and also ஸ்டார்டிங்ல firm expand ஆகும்போது we will obtain increasing returns in the beginning. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான், ஒரு wooden box வந்து 3 அடி. ஓகேயா, cube contains 9 times greater than wood than the wooden box of 1 foot cube. So but the capacity of the 3 foot cube box is 27 times greater than that of the 1 foot cube. Okay, so many such examples are found in the real world. Another reason for increasing returns to scale is indivisibility of factor. Some factors available in the large and lumpy units can therefore be utilized with the most efficiency at a larger output. இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் லம்பி யூனிட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா லார்ஜ் அவுட்புட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இஃப் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி டிவைசபிள் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் வந்து மே நாட் அக்கர். ஸோ எல்லா ஃபேக்டரையுமே நம்ம பெர்ஃபெக்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா ஸோ இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் வரவே வராது. ஸோ ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மே ஆல்சோ இன்க்ரீஸ் பிகாஸ் கிரேட்டர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் மெஷினரி. ஸோ அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா லேண்ட் அண்ட் மெஷினரிய வந்து கிரேட்டர் பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்றதுக்கு நல்லா எஃபிஷியன்டா யூஸ் பண்றதுக்கு கிரேட்டர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மே ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். So decreasing returns same அதே கணம்.
Next, decreasing returns. Decreasing returns to scale. Okay. இது வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து இன்புட்ஸ வந்து ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ற. ஓகேயா? இன்புட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற, பட் ஆனா உன்னோட அவுட்புட் வந்து அதை விட கம்மியா கிடைக்குதுன்னா that is called decreasing returns. ஓகேயா? Okay. Now, increase in all factors will leads to less than the handwriting புரியுதா? நீட்டா இல்லையா? நல்லா தான் இருக்கு. less than proportionate increase in output. அதாவது increase in all factors will leads to less than the proportionate increase in output. ஓகே, சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இன்க்ரீஸ் பண்ண ஃபேக்டர்ஸை விட எனக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ when a firm has expanded to a very large size, it is difficult to manage it with same efficiency as before. மா அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா, சி எப்ப வந்து ஃபார்ம் வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணும் அப்படின்னா, சி நீ வந்து உன்னோட ஃபார்ம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்க. ஓகே, அப்ப வந்து ஒரு மெஷினரி ஒரு 10 மெஷினரி, சிஎன்சி மெஷினரி, ஒரு மெஷினரியோட வேல்யூ 10 கோடி. ஓகே, அப்போ உங்ககிட்ட வந்து 10 மெஷினரிஸ் இருக்கு, சிஎன்சி மெஷினரிஸ் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு 200 லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகேயா? நீ வந்து ஒரு 10 crore வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்க. ஓகேயா? ரா மெட்டீரியல்ஸ் வந்து இவ்வளவு சம்திங் அளவு வந்து நீ யூஸ் பண்ற. இப்ப வந்து உன்னோட ஃபர்ம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ரொம்ப நீ வந்து ஒரு வெரி லார்ஜ் யூனிட்டா நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்ட. அப்பயும் அதே 10 மெஷினரி, அதே 200 லேபரை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு எஃபிஷியன்சி கிடைக்குமாடா? ப்ரொடக்ஷன்ல இன்க்ரீஸ் இருக்குமாடா? சொல்லுடா. நோ. சோ அப்போ என்ன சொல்றான், எப்ப வந்து நம்ம ஃபர்ம் வந்து ஒரு லார்ஜ் சைஸுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சோ, முன்னாடி இருந்த அதே கெப்பாசிட்டி, அதே எஃபிஷியன்சியை வச்சு ஒர்க் பண்ணனோம்னா the firm will incur decreasing returns to scale. அப்ப decreasing returns to scale அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ இன்புட் வந்து நீ வந்து எந்த அளவு நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் கிடைக்கிற அவுட்புட் வந்து இதை விட லெஸ் தென் தான் இருக்கும். ஓகே, லெஸ் தென் த அவுட்புட். சோ அப்ப இன்புட் நீ எந்த அளவு போட்டாலும் ஃபைனலா கிடைக்கிற அவுட்புட் கம்மியா தான் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். ஓகே கண்ணா? சோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். அப்போ உன்னோட ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலோட ஃபார்முலா Q is equal to K into L power A C power B. ஓகே, A and B வந்து ப்ரொபோர்ஷன் வச்சுக்கடா. என்ன ப்ரொபோர்ஷன் எடுக்கிறோமோ அது. L வந்து லேபர், C stands for capital here. சோ இப்ப இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலோட ஃபார்முலா எப்படி இருக்கணும்னா, A plus B வந்து is greater than 1 அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். அதாவது this A B இங்க என்ன ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறியோ இந்த ரெண்டும் வந்து ஆட் பண்ணேன்னா 1 விட பெருசா இருக்குது அப்படின்னா, so the return will be increasing return. Next, A plus B less than 1 அப்படின்னா
decreasing returns to scale. Okay, a plus b equals to 1 அப்படின்னா constant returns to scale. Here a plus b is called proportion of factor. என்ன ப்ரொபோர்ஷன்ல என்ன ரேஷியோல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது, a and bன்றது என்ன ரேஷியோல எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கன்னா. ஓகே, so take notes da. இது 1 மார்க்ல கேட்பான். இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ்னா a plus b greater than 1 னா என்னது, a plus b less than 1 னா என்னது, a plus b equal to 1 னா என்னன்னு சொல்லி 1 மார்க்ல கேட்பான். ஓகே, so for this your returns to scale and the production function வந்து gets over. Next வந்து production optimization. Okay, production optimization. Okay, so அப்படின்னா என்ன மேம், production optimization என்ன அப்படின்னா, see combinations of factors of production for a given output, with minimizing its cost of production. கேக்கண்ணா, சோ அப்ப ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சி எனக்கு வந்து ஒரு கம்பெனில இருந்து நீங்க 1000 குவிண்டால் எனக்கு வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியே கொடுத்தாகணும்னு ஒரு அவுட்புட் கொடுத்துட்டான். ஓகேயா, சோ ஃபார் அ கிவன் அவுட்புட் நான் யூஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்றேன், பிளஸ் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் மினிமமா இருக்கணும். அதாவது ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு வந்து மேக்சிமம் அவுட்புட் ஓகேயா, வித் மினிமம் காஸ்ட். This is called production optimization. So production optimization அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்காத. So production optimization is nothing but combinations of factors of production for a given output. So எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபைனல் அவுட்புட்டுக்கு நான் என்ன காம்பினேஷன்ஸ்ல இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன், பிளஸ் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் மினிமமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்த ஒரு விஷயம் தான் production optimization. Okay, the next, so it is given by production optimization. Production optimization is the combination of firms production and cost function by isoquant curve and iso cost. Okay kana, so ma production optimization அப்படின்றது என்ன அப்படின்னா, maximization of production with minimum cost at what combinations of factors of production is used for a given output. ஓகேயா, சோ இதுல production optimization வந்து என்ன அப்படின்னா, எதுல இருந்து நமக்கு பெறப்பட்டது அப்படின்னா, ஒரு ஃபர்மனுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், காஸ்ட் ஃபங்க்ஷன் ரெண்டையும் அவன் கம்பைன் பண்ணி அதுல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். ஓகேயா, சோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல நமக்கு என்ன தெரியும்,
என்ன இன்புட்ஸ் என்ன ப்ரொபோர்ஷன்ல எந்த ரா மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். காஸ்ட் ஃபங்க்ஷன்ல என்ன தெரியும், இதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரணும்ன்றது தெரியும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைச்ச விஷயம் தான் ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன்ரா. அப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஐசோ குவாண்ட் கர்வ், காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஐசோ காஸ்ட் கர்வ். ஸோ அப்ப எக்ஸாம்ல கேட்பான் combinations of iso quant curve and iso cost curve is nothing but production optimization. Okay கண்ணா, சோ மறந்துடாத, எக்ஸாம்ல கேப்பா, எழுதி வச்சுக்கோ. ஓகே, ஐசோ குவாண்ட் கர்வ்னா என்ன மேம்? ஆர் ஐசோ காஸ்ட் கர்வ்? Okay, so iso quant curve is nothing da. It is similar to indifference curve. படிச்ச மாமா? Yes, ma'am. அப்படின்னா என்னடா indifference curveனா? Locus of combination of two different commodities. Two different commodities which giving the equal level of satisfaction. ரெண்டு commodities நான் purchase பண்றேன், அது different commodities, ரெண்டு different combination. அத வந்து நான் என்ன ப்ரொபோர்ஷன்ல நான் வாங்கினாலும் அந்த different combination should give me an equal satisfaction. 5 ஆப்பிள் வாங்கினாலும் சரி, 2 சாக்லேட் வாங்கினாலும் சரி, அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற satisfaction should be equal. சோ அதுதான் என்ன அப்படின்னா indifference curve. சோ அப்ப ஐசோ குவாண்ட் கர்வும் சேம் indifference curve மாதிரி தான். ஓகேயா? சோ அப்போ this indifference curve நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, this indifference curve represents all those combinations, of inputs which yields an equal quantity of output. ஓகேயா? சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, indifference curveனா different combinations of two commodities giving equal level of satisfaction பார்த்தோம். இந்த இடத்துல ஐசோ குவாண்ட் கர்வும் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரி தான். எப்படின்னா, நீ என்ன காம்பினேஷன்ஸ்ல இன்புட் நீ எடுத்தாலும் அதுல இருந்து உனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். அதாவது 2% நீ ரா மெட்டீரியல் எடுத்துக்கோ, 1% கேபிட்டல் போடு, 1% நீ வந்து லேபர் யூஸ் பண்ணு, நீ என்ன ப்ரொபோர்ஷன்ல எல்லா காம்பினேஷன்ல நீ இன்புட்ஸ் எடுத்தாலும் ஃபைனலா உனக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து should be equal. ஓகேயா? அப்போ this is called iso quant curve. ஓகேயா? So this is otherwise known as or also known as iso quant curve. என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, equal product curve, equal product curve, equal product curve, right? Come on. Equal product curve, production indifference curve or iso product curve. Okay, equal product curve, production indifference curve, or iso product curve. மறந்துடாதம்மா, 1 மார்க்ல கேட்பான் தங்கம், தயவு செய்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோடா. சோ அப்போ ஐசோ குவாண்ட் கர்வ் என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ், ப்ரொடக்ஷன் இன்டிஃபரன்ஸ் கர்வ், ஐசோ ப்ராடக்ட் கர்வ். ஓகே, சோ இந்த மூணுக்குமே எதுதான் நேம் அப்படின்னா ஐசோ குவாண்ட் கர்வ் தான் சொல்றாங்க. சோ நம்மளோட என்ன சொல்றது, இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஷேப்லடா இருக்கும்?
Slopes downwards, ma'am. Slopes downwards to the என்ன side மா? Right side. Right side. அதேதான் உன்னோட ஐசோ குவாண்ட் கர்வ். சோ ஓகே, நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் இப்படி இருக்குமா? Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. இதேதான் நம்மளோட ஐசோ குவாண்ட் கர்வ். ஓகேயா? சோ நம்மளோட ஐசோ குவாண்ட் கர்வும் நெகட்டிவ்லி ஸ்லோப்டு and convex to the origin and not intersecting. Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. அப்படியே இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்னவோ அதே தான்டா. அது வந்து நம்ம டிமாண்டுக்கு யூஸ் பண்றோம், இந்த இடத்துல கன்சியூமர் பிஹேவியருக்கு யூஸ் பண்றோம், இந்த இடத்துல ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல என்ன காம்பினேஷன்ல நீ என்ன ரேஷியோல வேணா இன்புட்ஸ் எடுத்துக்கோ, பட் ஆனா உனக்கு கிடைக்கிற அவுட்புட், அதுல இருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோகாஸ்ட் கர்வ். சோ ஐசோகாஸ்ட் கர்வ்னா இட் இஸ் சிமிலர் டு யுவர் பட்ஜெட் லைன். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. கேர்ள்ஸ் Yes, ma'am. ஓகே. சோ அப்போ ஐசோகாஸ்ட் கர்வ் எதுக்கு மேம்? பட்ஜெட் லைன் எதுக்குடா? பட்ஜெட் லைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? வாயை திறக்கறியா மண்டைய உடைக்கவா? ஓபன் அப் யுவர் மவுத். Ma'am. Ma'am. பட்ஜெட் லைன் எதுக்காக யூஸ் பண்ணோம்? பட்ஜெட்டுக்காக. அடிச்சு மண்டைய உடைச்சிருவேன். அப்படி சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுடா. மேம் அவனுக்கு இருக்கிற இன்கம் லெவலுக்கு அவன் ஹையர் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது வருமோ அதுதானே மேம்? எஸ். சோ அப்போ எனக்கு வந்து ஆஸ் பர் மை இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஐ ஷுட் கெட் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் வந்து அடையணும். மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அடையணும்னா மேக்ஸிமம் நான் பர்ச்சேஸ் பண்ணணும். அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்னோட பட்ஜெட் என்ன அலோ பண்ணணும். நான் பாட்டுக்கு ஹையர் இன்டிஃபரன்ஸ் டினோட் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு ஹையரை சூஸ் பண்ண முடியாது. அது என்னோட பட்ஜெட் லைனுக்கு உள்ள இருக்கா நான் பார்க்கணும். என்னோட பட்ஜெட் வந்து அவ்வளவு வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்றதுக்கு என்ன அலோ பண்ணுதான்னு பார்க்கணும். சோ அதுக்காக பட்ஜெட் லைன். அப்ப கன்சியூமர் ஈக்விலிபிரியம் வந்து எந்த இதனோட காம்பினேஷன்மா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் பிளஸ் பட்ஜெட் லைனோட காம்பினேஷனா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகேயா? அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் படிப்ப, ப்ரொடியூசர் ஈக்விலிபிரியம். ப்ரொடியூசர் எந்த இடத்துல மனநிறைவு அடையறான், அதாவது அவனுக்கு வந்து போடுற இன்புட்ஸும் கொஞ்சமா இருக்கணும், கிடைக்கிற அவுட்புட்டும் மேக்சிமமா இருக்கணும், பிளஸ் செலவும் ஆகக்கூடாது. ஆரியா கான்செப்ட் 24 மணி நேரம் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனா ஃப்ரீயா பேசணும் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் என்னது மேக்சிமம் அவுட்புட் வித் மினிமம் இன்புட் வித் லோயர் காஸ்ட். இதுதான் ப்ரொடியூசர் ஈக்விலிபிரியம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரெண்டு கான்செப்ட் தான் ஐசோ குவாண்ட் கர்வ், ஐசோ காஸ்ட் கர்வ். ஐசோ குவாண்ட் கர்வ் எதுக்குன்னா லோயர் இன்புட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈக்குவல் அவுட்புட் எடுக்கிறதுன்றத பாக்குறது. ஐசோ காஸ்ட் கர்வ் எதுக்குன்னா இவ்வளவு இன்புட்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளவு அவுட்புட் எடுத்தேன்னா காஸ்டும் எனக்கு வந்து கம்மியா வரணும்ன்றத பாக்குறதுக்கு ஐசோ காஸ்ட் கர்வ். ஓகே கண்ணா, ஏதாவது டவுட் இருக்கடா? நோ மேம். Ma'am. Okay. So ஐசோ காஸ்ட் கர்வ்னா it shows various alternative of two combinations various alternative of two வராதுக்குன்னா various alternative of combinations of two factors which the firm can buy with its given expenditure or given outlay or given outlay or given expenditure.
ஓகே, அதாவது நான் என்ன காம்பினேஷன், எந்த டூ ஃபேக்டர்ஸ் வந்து எந்த இன்புட்ஸ் நான் வாங்கினாலும் அது என்னோட பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள அந்த இன்புட்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த காம்பினேஷன்ல அவ்வளவு காஸ்ட்டுக்கு அந்த இன்புட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஐ ஷுட் கெட் ஈக்குவல் லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகே, அதுதான் ஐசோ காஸ்ட் கர்வ். ஸோ திஸ் ஐசோ காஸ்ட் கர்வ் இஸ் this also known as this ISO cost curve is also known as எப்படி ஐசோ குவாண்ட் கர்வ் வந்து ஐசோ ப்ராடக்ட் ஈக்குவல் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்றோமோ அதே மாதிரி ஐசோ காஸ்ட் கர்வ் ஈக்குவல் காஸ்ட் கர்வ், பட்ஜெட் லைன், budget constraint line. Okay, equal cost curve, budget line, budget constant line இப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ உன்னோட பட்ஜெட் லைன் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? டயக்ராம் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எப்படிடா இருந்தது? டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஸ்ட்ரெயிட் கர்வா? எஸ் மேம், டக்ஸா இருந்தது ஆக்சிஸ். This is your ISO cost curve. Okay? Okay ma'am. Next. This is your ISO product curve or ISO quant curve, like your indifference curve madri. And this is your budget ISO cost lines. Okay. And next thing, we will move to producers equilibrium. Write down. Okay, producers equilibrium. So producers equilibrium அப்படினா என்ன அப்படினா, this is a combination of, this is given by the combination of ISO quant curve and ISO cost curve. Okay. Okay. So அப்போ உன்னோட கன்சூமர் ஈக்குலிபிரியம் எதனோட காம்பினேஷன்ரா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் பட்ஜெட் லைன். பட்ஜெட் லைன். லைக் தட் உன்னோட ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம், அதாவது ப்ரொடியூசர் எந்த இடத்துல மனநிறைவு ஈக்குலிபிரியம் அடையறான் அப்படின்றத பாக்குறதுக்கு is given by the combinations of, okay, okay, இது வந்து நம்மளோட வேரியஸ் பட்ஜெட் கர்வ். ஓகே, வேரியஸ் பட்ஜெட் லைன் வெச்சுக்கோ. இந்த பட்ஜெட் லைன்ல tangent point of the ISO quant curve, எந்த இடத்து மேல உன்னோட ISO quant curve வந்து பட்ஜெட் லைன்ல டான்ஜென்ட்டா போகுதோ இந்த பாயிண்ட் வந்து is called equilibrium. Equilibrium point. This is equilibrium price and this is equilibrium quantity. So ISO quant லைனும் ISO cost லைனும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது is called producers equilibrium. மேம் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, so FR must choose the
least cost combinations of factors of production. So producer's equilibrium is otherwise known as another least cost combinations of factors of production. அதாவது least costல factor production proportions வந்து நான் என்ன காம்பினேஷன்ல யூஸ் பண்றேனோ அது least காஸ்ட்க்கு இருக்கணும். சோ நீ என்ன காம்பினேஷன் வேணா யூஸ் பண்ணு, அது உன்னோட given பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும், given காஸ்ட்க்குள்ள இருக்கணும். This is called producer's equilibrium. Okay, production for என்னடா பெண் எழுத மாட்டேங்குது. என்னடா பண்ணீங்க? நீங்க தான் என்னமோ பண்ணிட்டீங்க மேம். நான் எதுவும் பண்ணலடா, எழுதிட்டு தான் இருக்கேன். பட் எழுத Production for minimizing its cost and to maximizing its output. For a given cost. So this is also known as producer's equilibrium. So அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம producer equilibrium அப்படின்னு சொல்றோம். So producer equilibrium எதுக்காகனா நம்ம வந்து ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும், காஸ்ட்டை கம்மி பண்ணணும். ஓகே, so this is called producer's equilibrium. So அப்போ in this diagram இதுல the tangent point producer வந்து எந்த இடத்துல equilibrium அடைவான்னா the tangent point of the given isoquant curve with isocost curve represents the least cost combinations of factors of production. Okay, this is nothing but a producer's equilibrium. என்னதுடா? Producer's equilibrium. Okay, constant returns to scale otherwise known as என்னடா? Constant returns to scale otherwise known as linear homogeneous production function. இப்படித்தான் கேட்பா, மறமாட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? So we will check whether the unit gets over or not. Okay, okay, so it's happy to inform that our chapter 3 unit 1 gets over. Okay, theory of production பத்தின எல்லா விஷயங்களும் முடிஞ்சிச்சு. ப்ரொடக்ஷன்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் என்ன, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
ரெண்டு ஒண்ணு வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், இன்னொன்னு லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ரெண்டுலயுமே 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனை பத்தி தெரிஞ்சது. ஹியர் ஆஃப்டர் we will see the தியரி ஆஃப் காஸ்ட் பத்தி பார்க்கலாம். காஸ்ட பத்தினா சில தியரிஸ், காஸ்டோடைய டைப்ஸ் என்ன, காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்து ப்ரொடக்ஷனை பத்தி இருக்கிறது. சோ we will take 10 minutes break. Okay, so time இப்போ எவ்வளோடா? so time வந்து 6:12 ஆகுது. 6:10 வெச்சுக்கோ. 6:20க்கு இங்க இரு. ஓகே, 6:10 6:15 6:20 வந்து நீ இங்க இருக்கணும். ஓகே, so with this unit 1 is gets over. After break we will start fresh with unit 2. Okay, thank you da. Thank you, ma'am.